நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் திருவேடகம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா ஏடக நாதீஸ்வராவும் இறைவி ஏழ்வார் குழலியாகவும் காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் வில்வ மரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், வைகை ஆற்று தீர்த்தம். இங்கே என்ன ஒரு சிறப்புன்னா, திருஞான சம்பந்தர் எழுதிய வாழ்க அந்தனர் என்ற திருப்பதிகம் ஓலைச்சுவடி வைகாட்டு வெள்ளத்தை எதிர்த்து சென்று கரை ஒதுங்கிய இடமாக இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சிறப்புனாக்கா, மதுரையிலிருந்து வடக்கே வைகை நதிக்கரை வரை இந்த ஆலயம் அமைப்பிருக்கிறது. திருவேட்கடம். இங்கே வைகை நதி தெற்கு வடக்கு ஓடுவதால் காசிக்கு நிகரான சிறப்புடைய தலமாக இந்த தலம் விளங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒரு நாள் முழுவதும் இங்கே தங்கி இறைவனை முழு மனதோடு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வணங்கினாக்கா ஆயுள் முழுவதும் காசியில் தங்கி வாழ்ந்த பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுறாங்க. இங்கே யார் யாரெல்லாம் வழிபடுறாங்க? பிரம்மன், பராசரகர், வியாசகர் இவங்கெல்லாம் இங்கே வழிபட்டிருக்கிறாங்க. இப்போது இந்த ஆலயத்தில் வரலாறு. இங்கே மதுரை ஆண்ட கூன் பாண்டியன்றவர் மனைவி மங்கையர்க்கரசி. அவங்க ஒரு சிறந்த சிவபக்தின்னு சொல்லலாம். அவங்க சிவபக்தி என்ன பண்ணுறாங்க, 63 நாயன்மார் ஒருவர் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைக்கிறாங்க. அந்த அழைப்பின் பேரில் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூன் பாண்டியனுக்கு வெப்ப நோய் தாக்கப்பட்டு இருக்கிறாரு. அந்த வெப்ப நோயை பார்த்து திருநாவுக்கரசு என்ன பண்ணுற திருஞான சம்பந்தர் அவர் உடலெல்லாம் திருநீர் பூசுகிறாரு. அந்த வெப்ப நோய் நீங்க பிறகு இதை பார்த்து அதிர்ச்சியும் கோபமுற்ற சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, திருஞான சம்பந்தரோடு அனல்வாதமும் புனல்வாதமும் செய்கிறாங்க. அப்படி அனல்வாதம் செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஓலைச்சுவடி ஏட்டை எடுத்து தீயில் எரிக்கிறாங்க. அது எரிஞ்சு சாம்பலாயிருது. அதே போல் திருஞான சம்பந்தர்கிட்ட ஒரு ஏட்டை எடுத்து தீயில் எரிக்கிறாங்க. அந்த ஏடு எரியாமல் பச்சையாகவே அப்படி நிற்குது. இதை பார்த்து அவங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியம் அளிக்கிறது. அதனால் அனல்வாதத்தை விட்டு புனல்வாதத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஏட்டை எடுத்து வைகை ஆற்றில் வெள்ளத்தில் தண்ணியில் விடுறாங்க. அந்த ஏடு பார்த்தீங்கன்னாக்கா சமணர்கள் விட்ட ஏடு பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு அம்மாட்டு தண்ணி கூட போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருஞான சம்பந்தர் வராங்க. திருஞான சம்பந்தர் அவர் அங்கே வாழ்க அந்தனர் ஒரு பதிகத்தை எழுதுகிறாரு. அந்த பதிகத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, வைகை ஆற்றுக்காரில் விடுறாங்க. வைகை ஆற்றுக்காரில் விடும்போது அந்த ஏடு பதிகமான ஏடு சுமந்து பதிகம் எனப்படுது. வைகை ஆற்று தண்ணீரை நீரோட்டத்தை எதிர்த்து மேலோங்கி வருது. இதை கண்டு ஆச்சரியமுட்டு என்ன பண்ணுற பாண்டிய மன்னனுடைய மந்திரி என்ன பண்ணுற குதிரையில் அந்த ஏட்டை முன் தொடர்றார். எங்கே போய் நிற்குது இதுன்ட்டு. அந்த ஏட்டை முன் தொடர்ந்து போகும்போது இந்த ஏடு என்ன பண்ணுறது, நேராக சென்று ஒரு இடத்துல கரை ஒதுங்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகிய சிவலிங்கம் இருக்குது. அதை பார்த்து மந்திரி ஆச்சரியப்பட்டு அரசர்களிடம் மங்கையர்க்கரசி சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கே இந்த ஒரு ஆலயம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆலயம் தான் ஏடக நாதேஸ்வரர் ஏழ்வார் குழலி என்ற திருவேடகம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைச்சு வழிபடுறாங்க. இங்கே இன்னொன்று காலபைரவர் மிக விசேஷமாக கருதப்படுது ஒரு சிறப்பாக இருக்குது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, காலத்தை வீணாக்காமல் வாழ்க்கையில் ஒரு முறை இங்கே இருக்கிற ஏடக நாதேஸ்வரி ஏழ்வார் குழலி அம்மையை சென்று வணங்கி இறையருள் பெற்று ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.